18வது IPL திருவிழாவின் 10வது மற்றும் 11வது லீக் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் 10வது லீக் போட்டி ஹைதராபாத், டெல்லிக்கு இடையே விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஐதராபாத் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஐதராபாத் அணி 18.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 163 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதில் ஐதராபாத் தரப்பில் அதிகபட்சமாக அனிகேத் வர்மா 74 ரன்கள் எடுத்தார். டெல்லி தரப்பில் மிட்செல் ஸ்டார்க் 5 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டும் வீழ்த்தினர். தொடர்ந்து 164 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய டெல்லி அணி இறுதியில் 16 ஓவர்களில் 3 விக்கெட்டை மட்டும் இழந்து 166 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதில் டெல்லி தரப்பில் அதிகபட்சமாக டு பிளெசிஸ் 50 ரன்கள் எடுத்தார். ஐதராபாத் தரப்பில் சியாஷன் அன்சாரி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த போட்டியில் மிட்செல் ஸ்டார்க் ஆட்டநாயகன் விருதை பெற்றுள்ளார். அடுத்ததாக 11வது லீக் போட்டி நேற்று இரவு 7:30 மணிக்கு கவுஹாத்தியில் நடந்தது. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கிடையேயான இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணியினுடைய கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 182 ரன்கள் எடுத்தது. இதில் சென்னை தரப்பில் பதிரனா, கலீல் அகமது, நூர் அகமது தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். இதனையடுத்து 183 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற வலுவான இலக்கை நோக்கி களமிறக்கிய சென்னை அணி இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் அரை சதம் விளாசிய நிதிஷ் ராணா ஆட்டநாயகன் பட்டத்தை பெற்றார். இப்போது புள்ளிப்பட்டியலில் ஒவ்வொரு அணியின் தற்போதைய நிலை என்ன என்பதை பார்க்கலாம். இதுவரைக்கும் 11 லீக் ஆட்டங்கள் முடிவடைந்துள்ளன. இதில் 2 போட்டிகளில் விளையாடி 2லுமே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் தலா 4 புள்ளிகள் பெற்றிருந்தாலும் ரன்ரேட் அடிப்படையில் பெங்களூரு அணி முதலிடத்தில் உள்ளது, டெல்லி 2வது இடத்தில் உள்ளது. அடுத்த இடங்களில் தலா ஒரு வெற்றி பெற்ற நிலையில் ரன்ரேட் அடிப்படையில் லக்னோ 3வது இடத்திலும், குஜராத் 4வது இடத்திலும், பஞ்சாப் 5வது இடத்திலும், கொல்கத்தா 6வது இடத்திலும், சென்னை 7வது இடத்திலும், ஐதராபாத் 8வது இடத்திலும், ராஜஸ்தான் 9ஆம் இடத்திலும் உள்ளன. இதுவரைக்கும் ஒரு வெற்றி கூட பெறாத மும்பை இந்தியன்ஸ் தற்போதைக்கு புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில், அதாவது 10வது இடத்தில் உள்ளது. அடுத்ததாக இன்றைக்கான போட்டியில், அதாவது 10வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 12ஆம் லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை சந்திக்க உள்ளனர். இந்த போட்டி இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு மும்பையில் உள்ள வான்கடே மைதானத்தில் நடக்கிறது. அதாவது நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணியும் முன்னாள் சாம்பியன் மும்பை அணியும் மோதவுள்ள இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.